தேனி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்டவரை கொலை செய்ய முயற்சித்தல், அவரது 11 வயது மகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் முற்றிய குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் போடி காமாட்சி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தனது உறவினரான சுரேஷ் என்பவருக்கு 4,70,000 ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். இதனை அடுத்து கடன் கொடுத்த ஓராண்டிற்கு பிறகு ராம்குமார் சுரேஷிடம் தான் கொடுத்த பணத்தினை கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ் தனது உறவினர்களான கீதா, விஜி என்ற விஜயராம், காமாட்சி, கணேஷ்குமார் மற்றும் செல்வி ஆகியோருடன் இணைந்து ராம்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பாயாசத்தில் விஷம் வைத்துக் கொடுத்துள்ளனர். இதனை அறியாமல் ராம்குமாரின் குடும்பத்தினர் குடிக்க ராம்குமாரின் மகள் 11 வயதான சௌந்தர்யா பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து ராம்குமார் மற்றும் அவரது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ் மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்தனர். இவ்வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய குற்றவாளியான சுரேஷுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.